வணக்கம் தமிழா. டிஎன்யூஎஸ் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எந்த தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் அண்ட் ஸ்டேஷன் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ டிஎன்யூஎஸ் சார்பில் அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் இந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனாக தான் இருக்கும். ஸோ அதற்கு அப்புறம் ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு போலீஸ் வரலாம். ஸோ போலீஸுக்கு நமக்கு லேட்டாக தான் வர வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இதுவே ஜூன் மந்த் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா 2023 வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ போன முறை பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எஸ்ஓ ரெண்டு பேருமே கம்பைன் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி போயிருப்பாங்க. ஸோ அதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த மதிப்பெண்ணில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த எக்ஸாமில் விட்டுருப்பாங்க. ஓகே, ஒன்று எழுத்து தேர்வில் மார்க் கம்மியாக இருக்கலாம், இல்லை பிசிக்கல் கரெக்டாக பண்ணாமல் இருக்கலாம், இல்லை இன்டர்வியூ வந்து சரியாக பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்களை என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ரிஜெக்ட் ஆகியிருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த தவறுகளை திருத்தி ஓகே இந்த முறை நம்ம கரெக்டாக படித்து பிசிக்கல் முடிச்சு நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்ஐ ஆகிறது யாராலுமே தடுக்கவே முடியாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் போன முறை பார்த்ததுக்கும் இந்த முறை நம்ம ட்ரை பண்ணுறதுக்கும் போனதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணமோ அதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்திட்டாலே போதும், நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் ஆகிடலாம். ஓகே, இதே நீங்கள் நியூவாக வரீங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் முழுக்க முழுக்க என்ன பண்ணுங்கன்னா அனைத்தையுமே நல்லா ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து இவ்வளோ பண்ணால் போதும், இது வந்து இவ்வளோ பண்ணால் போதும் அப்படி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, எழுத்தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அதிகபட்ச ஸ்கோர் எடுக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துங்க. அதாவது ஃபிசிக்கலும் ஃபுல்லாகவே முடிச்சிருங்க. இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஸோ இன்டர்வியூன்னு பார்த்தா நார்மலாக நீங்கள் அட்டன் பண்ணாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் மேலே போட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு 7, 8, 9 அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணலாம், மார்க்ஸ் கிடைக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால ஒவ்வொரு மார்க் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மேக்ஸிமம் எங்கே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், எழுத தேர்வில் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கை ஸ்கோர் பண்ணவே முடியும். ஓகே, அதனால அதுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ இப்பயும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வரப்போன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயின் மேக்ஸிமம் எப்போ எழுத்தேர்வு வரலாம் பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கிட்ட, செப்டம்பர் இல்லை செப்டம்பருக்கு மேலே என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு வரலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ மார்ச் தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 மந்த் கிட்ட உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் இந்த 6 மாத காலத்தை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலைக்கு என்ன பண்ணலாம், கண்டிப்பாக போக முடியும். ஸோ ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுதாகணும். வழி தெரியும் நம்மளுக்கு, ஏன்னா போன முறை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வழி திரும்ப நம்ம கொண்டு வரவே கூடாது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது நல்லாவே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நியூவாக ட்ரை பண்ணுறோம், நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் படிக்கிறது தெளிவாக படித்தா போதும். ஓகேவா, ஸோ இது முன்னாடி படிச்சவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவங்க பாஸ் ஆவாங்க, நம்ம நியூவாக வரவங்க பாஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. யாருனாலும் பாஸ் ஆகலாம். ஓகே, படிக்கிறது தெளிவாக இருந்தால் அங்கே ஓஎம்ஆர் கரெக்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே ஸ்கோர் பண்ணுவீங்க. அடுத்தது ஒவ்வொரு பாஸும் நீங்கள் கரெக்டாகவே பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, ஓகே, நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போலீஸ் தேர்விற்கான வகுப்புகள் மார்ச் 24 முதல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா 20% ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே வந்த நம்பர் 90034400 9750134315 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ மார்ச் 20 ஸ்டார்ட் ஆக போது, இன்னியும் காலதாமதம் செய்யாமல் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய வெற்றியின் இதில் நாங்களும் உங்க கூடவே இருப்போம். இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ப்ரிப்பரேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணிருங்க. விட்டுறாதீங்க. ஏன்னா போன முறை மிஸ் பண்ணதை இந்த முறை நம்ம அடிச்சே ஆகணும், விடவே கூடாது. ஓகேங்களா, நன்றி.